இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் செக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும். காரியங்களை நடப்பித்து சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றும் ஆவியானவர் என்றும் எங்களோடு இருக்கின்றார். அன்று செருபாபேலுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு இன்று எமக்கும் அருளப்படுகின்றது. செருபாபேலின் கைகளே ஆலயத்துக்கு அடித்தளமிடும், கைகளே அதை முடித்து வைக்கும். ஆனாலும் அவருடைய ஆற்றலாலும் அல்லாமல், வலிமையாலும் அல்லாமல், ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நம் ஆண்டவர் கூறினார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்களோட முயற்சியாலும் அறிவினாலும் தான் நடக்குது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் எங்களுடைய முயற்சியினால் அல்ல. ஆண்டவரே அனைத்தையும் செயற்படுத்துகிறார். அவராலே ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. உங்களுடைய தொழில் துறைகள், கல்வி, நீங்க மேற்கொள்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. புதிதாக வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையால அந்த காரியம் பாதியிலேயே தடைப்பட்டு நிற்குதா? வெளிநாடு செல்வதற்கான பயணம் நிறைவேறாம இருக்குதா? திருமண காரியம் ஒன்றும் அமையாம இருக்கிறா? பார்க்கிற வரனெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால தடைப்பட்டு போகுதா? நீங்க நினைத்தது உங்களோட விருப்பத்துக்கு நடக்காது. ஆண்டவருடைய சித்தம் அவர் விரும்பியபடிதான் எல்லாம் அமையும். அதனால எந்த காரியத்துக்கும் அவசரப்படாதீங்க. ஆண்டவருடைய சித்தம் உங்கள நிறைவாக வெளிப்படும். அதுக்கான காலமும் நேரமும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வரும். விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருங்க. ஆண்டவரின் ஆசி உங்களோடு என்றும் இருப்பதாக.